ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. இது ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். இந்த ஹவுஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. இது ஒரு புது வீடா தான் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. மேல 2 வீடு, கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. வெளியில சின்னதா ஒரு பால்கனி ஸ்பேஸ் இருக்கு. வெளியில இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், குட்டியா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, அப்புறம் ஒரு காமன் பாத்ரூமு. ரெஸ்ட் ரூம் காமனா வச்சது ரொம்பவே நல்லதா போச்சு. ஏன்னா எனக்கு பெருசா ரூம்குள்ளார இருந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறது பெருசா பிடிக்கல. அது மேபி நல்ல பெரிய ஒரு பெட்ரூமா இருந்து உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. பட் குட்டியா இருந்து அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது அது என்னமோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் சம்டைம்ஸ் உள்ள ரெஸ்ட் ரூம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். 2 விதமாவும் தோணும். இது என்னோட பூஜா ராக்கு. இது இந்த வீட்ல இல்ல, நாங்க இத கொடுத்து செஞ்சோம். நான் என்னோட ஹோம் டவுன்ல இருக்கும்போது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், பொட்டிக் வச்சிருந்தேன். அங்க ஒரு பெரிய டேபிள் ஒன்று பிளைவுட்ல பண்ணியிருந்தோம். அந்த பிளைவுட் வீணா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூஜா ரேக் செஞ்சிருந்தோம். இதுக்கு 7000 ருபீஸ் கேட்டாங்க கார்பெண்டரு. இதுல பிளைவுட் டேபிள் தனித்தனியா தான் இருந்துச்சு. பட் 7000ங்கிறது லேபர் காஸ்ட்க்கு மட்டும் அதிகமா, கம்மியா, ரீசனபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது சும்மா கிடந்துச்சு, வீட்டையும் அடைஞ்சு கிடந்துச்சு. ஸோ அத இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வீணா போகாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி மாத்தணும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆன்லைன்ல அமேசான்ல தான் வாங்கியிருந்தாரு. இது தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது ஸ்டேபிள் இல்லாம இருக்கு. லெஃப்ட்டும் ரைட்டுமா ஆடிட்டு தான் இருக்கும். நான் கதவுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். கதவு சாத்தினேன் அப்படின்னா தான் ஃபுல்லா தெரியும். அதுல குட்டியா ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் 2 பாட் வச்சிருக்கேன். அந்த பாட்ல ஒரிஜினல் ஃபிளார்ஸ் தான் வச்சிருந்தேன். பட் உள்ளார அவ்வளவா சன்லைட் இல்லை அப்படிங்கறதுனால செடியெல்லாம் பெருசா வளர மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போய் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஃபிளார் நினைக்கிறேன், அது பிளாஸ்டிக் மாதிரி தெரியல, அது கொண்டு வாங்கி வச்சேன். இல்லாட்டி அதுவும் வீணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட் இங்கதான் யூட்டிலிட்டி ஏரியா. இங்க கரெக்டா ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ரேக்கு, மீன்ஸ் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லாண்ட்ரி பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. இப்ப நான் காமிச்ச மேட் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தண்ணி நல்லா உரியுது. இது நான் டிமார்ட்ல வாங்கினது. வாஷிங் மிஷின் ஏரியா பக்கத்துலயே ரைட் சைடு ஒரு ரெஸ்ட் ரூம். நான் ரெஸ்ட் ரூம்லாம் இதுல பெருசா காட்டல. அதுக்கப்புறம் ஹால்லயே ட்ரெட்மில் வச்சிருக்கோம். இந்த ட்ரெட்மில் ரீசெண்டா தான் வாங்கணும். தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே போயிடும். அவ்வளோ ஹார்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஹால்ல இருந்து ரைட்ல வந்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூமு. இந்த காட்டுமே புதுசா வாங்கினதுதான். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸோட வரும். இது குன்றத்தூர்ல இருக்கிற கலிங்கல் பர்னிச்சர் அப்படிங்கிற இடத்துலதான் வாங்கினேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நாங்க காசு கொடுத்துதான் வாங்கினோம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்ல பெருசாவே இருக்கு. 3 அடி சொன்னாங்க. நான் கூட பெருசா குட்டியா தான் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா பார்த்தா நல்ல பெருசா இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சின்ன ஒரு இடத்துல நம்ம எப்படி பிளேஸ் சேவ் பண்ணும் அப்படிங்கறது பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தா எனக்கு அதுல பெட்ஷீட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த வார்ட்ரோப்ல தான் ஒரு ரேக் ஃபுல்லா அந்த பெட்ஷீட்டு, குஷன் கவர்ஸ்லாம் வச்சிருந்தேன். நான் நிறைய பெட்ஷீட்லாம் வச்சிருக்க மாட்டேன். மேபி ஒரு 3-4 இயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண பெட்ஷீட்லாம் கூட வச்சிருக்கேன். அதை துவைச்சு வாஷ் பண்ணி நல்லா இருந்தா மட்டும். இது பாத்தீங்கன்னா கிச்சன். பெட்ரூம்க்கு அடுத்தது வந்தீங்க அப்படின்னா கிச்சன் ஸ்பேஷியஸாவே இருக்கு. எனக்கு இது தாராளமா இருக்கு. இது நான் மாடுலர் கிச்சன் தான். இந்த நான் மாடுலர் கிச்சன்ல நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலா தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் போட்டு நான் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கல.
இப்பதான் வந்து ஒரு 2 இயர்ஸ் நினைக்கிறேன் இப்படி இருக்கு. இது வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். மேபி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே அந்த மாதிரி ஏதாவது பெருசா கிடைச்சா கூட ஓகேவா இருக்கும். இது வந்துட்டு சுத்தமா வேஸ்ட். அதுவும் வந்து மீஷோல வாங்கினது தேவையே இல்லாம வாங்கியிருக்கேன் நான். இன்னொன்னு கூட வந்து ஒரு யூடியூபர் கிட்ட இருந்தா வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாரு, அது ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு 10 இயர்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் தான். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நிறைய மேக்னெட்ஸ் வந்து வாங்கல, அப்பெல்லாம் வந்து மேக்னெட்ஸ் வாங்கணும்னே தோணல. அதுக்கப்புறம் ரீசெண்டா போனதுலதான் வந்து இவ்வளோ மேக்னெட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் வந்து நாங்க டிராவல் பண்ண ஞாபகம் தான் எனக்கு வரும். ஸோ அதுக்காக தான் மெயினா வச்சதே தவிர இங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது. ஸோ அவ்வளோதான். இங்க வந்து ஒரு சோஃபா போட்டிருக்கோம். முதல்ல வந்து ஒரு ரெக்ஸன்ல தான் ஒரு சோஃபா வச்சிருந்தோம். சென்னையில இருந்து காலி பண்ணி போகும்போது அந்த ரெக்ஸின் சோஃபாலாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா வீட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். இவ்வளவுதான் அந்த ஹோம் டூரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.